முடிஞ்சா ரெடிமேட் ரசம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி சொல்கிறேன்னு இது முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டெடிகேட்டட் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம 2 விஷயம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரசம் மேக் பண்ண போகிறோம், அப்புறம் ரைஸ் மேக் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இது நம்ம ஆச்சியில் ரசம் பவுடர் வரும்ல, அந்த மாதிரியான பவுடரெல்லாம் இல்லை. அதில் ஆக்சுவலாக நிறைய திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். பட் இதில் அவ்வளோலாம் ஒன்றும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் ஆட் பண்ண வேண்டிய விஷயம் வெறும் ஹாட் வாட்டர். அரிசி ஊற வச்சாச்சு. ரசம் இந்த பேக்கெட்டை பிரித்தாச்சு. இப்போ நாங்கள் அரிசி கழுவிட்டு இருக்கோம். இதை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆகுது. ஸோ இப்போ அரிசி கழுவிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரசம் ரெடி பண்ணிட்டேன். நேற்று வாங்கிட்டு வந்த ரெடிமேட் ரச பவுடரில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரெண்டு கிளாஸ் எனக்கு வெக்கமாக இருக்கு ப்ரோ. உனக்கு என்னப்பா பாஸ் பண்ணுற? ம் to 2023 ஒரு பேக்கில் 4 பேக்கெட் இருக்குது. எவ்வளோ டிசைன் இல்லையா? ஒரு வாட்டி ஓகே. மூணு விசில் அடிச்சிச்சு. இன்னும் ஒரு விசில் வந்துட்டு பிறகு இறக்க போகிறோம். முடிஞ்சு போதும்.
ஏய். சிறப்பா வந்திருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? டேய் விக்ரம் படத்துல இவனும் ஆரம்பிக்கலாம்னுமா, இவனும் ஸ்டார்ட் பண்ணுவான். ஆரம்பிக்கலாங்களா ஸ்கிராச்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சொல்லு ப்ரோ, இது கேக்குறேன். ஆமாம் ப்ரோ. கட்டு. இதுதான் நம்ம செஞ்சு வச்ச ரசம். ஒயிட் ரைஸும் தயார், ரசமும் தயார். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கு. பாரு, கெட்டியாக தானே இருக்கு. பவுடரில் சாப்பிட்ற ரசம் மாதிரியே இல்லைடா, நம்ம ஊரில் சாப்பிட்ற ரசம் மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்குது ரசம். லைட்டாக உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரசம்னாலே நான் எப்பவுமே அடிஷ்னலாக உப்பு போட்டு சாப்பிட்டே பழகிட்டேன்னா, ஸோ அதனால லேஸ் வாங்க மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு கழிச்சு ரசம் சாப்பிட்றேன், ரசம் சாதம் சாப்பிட்றேன். ஸோ இது உண்மையிலே எனக்கு நல்லா இருக்குது. வெறுமனே சாப்பிட நல்லாவே இல்லை. ஸோ அதனால் நான் போய் லேஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸ்நாக்கா. ஆனால் லேஸ் கிடைக்கல. அதுக்கு பதில் என்ன தெரியுமா கிடைச்சிருக்கு? சட்டக்கா பட்டக்கா. என்னடா வளரன்னு நினைப்பீங்க, ஆனால் உண்மையிலே இது பேர் சட்டக்கா பட்டக்கா தான். நல்லா இருக்குல்ல, பார்க்க குர்குரே டைப்பில் இருக்கும் போல். ஸோ அது 2 காம்பினேஷனில் தான் இன்றைக்கி சாப்பிடுவோம். ஸோ இட்ஸ் அவர் ஃபைனல் காம்பினேஷன். நல்லா இருக்கு மேம், உண்மையிலே நல்லா இருக்கு. ப்ரோ பொறுக்கிற சாப்பிட்டா நல்லா தான் ப்ரோ இருக்கும். ப்ரோ ரசத்தோட சூப்பராக இருக்கு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் நான் கேமராமேனை டார்ச்சர் பண்ண விரும்பலை. இதோட முடிச்சுக்கிறேன். சரிப்பா, பாய். பண்ண ப்ரோ, அப்படியே சுத்து.